தேவ கண்ணு தேவ பிள்ளைகளுடைய ஜபத்தை பார்த்துட்டே எப்போ எல்லாம் தேவனை கூப்பிடுறீங்களா எங்க நின்னோம் அவர் கவனமாக கேட்பாரு. அதில் உடனடியாக பதில் செய்கிற ஒரு நல்ல தேவன் நானும் நீங்களும் ஆராதிக்கிறவர். புரியுதா? நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும்போது தான் அவருடைய மகிமையை உணர முடியும். ஒவ்வொரு முறையும் எல்லாரும் என்ன கவனிங்க, ஒவ்வொரு முறையும் அவர் வித்தியாசமாக முறையில் உங்களுக்கு அவருடைய மகிமையை வெளிப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் தேவனை நோக்கி பார்த்துட்டே இருக்கணும். ஒரு சந்தர்ப்பத்தில் தேவனை பார்ப்போம், இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாம் என்ன யோசிக்கிறோம்னா இது ஆண்டவரால் முடியாது, இது எங்கள் மாமா இருக்கார், தாய் மாமா, இது என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கார், எதில் காவல்துறை பெரிய கலெக்டரேட்ல இருக்கார், என்ன இருக்கார் அட்டெண்டரா இருக்கார், NTNPC குரூப் 4ல பாஸ் பண்ணியிருக்காரு, அவர் உடனே நேரம் கலெக்டர்கிட்ட போய் வாங்கிட்டு வந்து விட்டுருவாரு. அப்படி நம்மளால தீர்மானம் பண்ணியிருக்கான். அப்படி பண்ற ஆள் ஒன்றும் தேவன்கிட்ட வாங்க முடியாது. யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பணும். பிள்ளைகள் எப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்கு ஆயத்தப்படுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுடைய நேரத்தை செலவு பண்ண ஆயத்தப்படுங்க.